ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரீம் மேக்கர்ஸ். என்னோட நேம் வந்து நவநீதா. ஸோ நான் தான் வந்து உங்களுக்கு கேப்கட் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கேப்கட்டோட ஃபர்ஸ்ட் செஷன் பார்க்க போகிறோம். கேப்கட்டோட ஃபர்ஸ்ட் செஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கேப்கட் எப்படி நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பிசி ஒரு லேப்டாப்பில் இந்தியாவில் வந்து கேப்கட்டுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விபிஎன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற விபிஎன் வந்து ப்ரோட்டான் விபிஎன். ஸோ வந்து எல்லாரோட லேப்டாப் அண்ட் பிசியில் வந்து க்ரோம் இல்லைன்னா எட்ஜ் இருக்கும். ஸோ நான் எட்ஜில் போயிட்டு இப்போது ப்ரோட்டான் விபிஎன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பண்ணுற ப்ராசஸ் வந்து க்ரோமுக்கும் அதே ப்ராசஸ் தான். ஸோ இப்போ வந்து நான் ப்ரோட்டான் விபிஎன்னு சர்ச் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே போயிட்டு கெட் ப்ரோட்டான் விபிஎன் ஃபார் ஃப்ரீ அது கொடுத்துட்டு கண்டினியூ வித் ஃப்ரீ கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் யூஸிங் ப்ரோட்டான் விபிஎன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இங்கே வந்து செக்யூர் பாஸ்வேர்டுன்னு இருக்கா. ஸோ இப்போ பாஸ்வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோட்டான் விபிஎன் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணும் போது இந்த பாஸ்வேர்டு கொடுத்து தான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி நீங்கள் அதை மறந்துட்டீங்க இல்லை அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து அகெயின் வேறு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வேறு வந்து புதுசாக வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டவுன்லோட்ஸ் ஃபார் விண்டோஸ்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து விண்டோஸ் 11 or 10 X64 இதுதான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயாச்சு. ஸோ நம்மளோட ஃபைல்ஸ் தான் அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மேலே வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கும், ஓகே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணினா அது வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டான் விபிஎன் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இங்கே நம்மளுக்கு ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும் இல்லையா. ஸோ அதிலே வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறது வந்து கேப்கட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா நீங்கள் க்ரோமில் போய் கேப்கட் டவுன்லோடுன்னு தேடினாலே வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் போயிட்டு அப் டு டவுன் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கேப்கட்டுன்னு சர்ச் பண்ணால் ஸோ இதில் வந்து கேப்கட்டுன்னு சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து கெட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி டவுன்லோட் கொடுத்ததும் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இது மேலே டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இன்ஸ்டால் நவுன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் வந்து சப்போஸ் லாங்குவேஜ் கேட்டுச்சு அப்படின்னா இங்கிலீஷ் கொடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி கேப்கட் அண்ட் ப்ரோட்டான் விபிஎன் வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும் போது ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படி ஓகே கைஸ், இப்போ வந்து விபிஎன் அண்ட் கேப்கட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு அது புரியல அண்ட் ஆல்சோ ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஃபர்தராக நான் கைட் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு விபிஎன் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கேப்கட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக்கான எடிட் அண்ட் கேப்கட்குள்ளே எப்படி ஒர்க் ஃப்ளோ இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் செஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ ஐ மீன் ஒரு பிகினராக இருந்து பேசிக்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கேப்கட் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸுமே இருக்குது. பட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டியாக ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே வந்து க்ரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்னோடய
ஸ்க்ரீனில் வந்து ஏரோ மார்க் வந்து தெரியுது இல்லையா? ஸோ இந்த ஏரோ மார்க்கில் வந்து ரெட் கலரில் பின்னாடி வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து என்னோடய ஏரோ மார்க் வந்து எங்கே போகுது, எங்கே இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் கிளியராக காட்டும். அண்ட் ஆல்சோ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணுறேனா இல்லை லெஃப்ட் கிளிக் பண்ணுறேனா, மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேனா கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேனான்றதை வந்து இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ கிளிப் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வீடியோ கிளிப் வந்து நான் யூஸ் பண்ண கிளிப்ஸ் வந்து ஒர்க் ஃபைலாக செஷன்ஸ்க்கு கீழே வந்து கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட வீடியோ ஃபோனில் இருக்குது, அதை வச்சு நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் பிசி இல்லைனா லேப்டாப் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து வாட்ஸ்அப் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன்லேருந்து டாக்குமெண்ட்டாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா டாக்குமெண்ட்டாக அனுப்புனா தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் குவாலிட்டி வந்து குறையாது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து மீடியான்னு இருக்கு இல்லையா மேலே? ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கும் மீடியான்ட்டு. ஸோ அதில் வந்து இம்போர்ட்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணியும் வைக்கலாம். அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே ப்ளஸில் வந்து ஆட் டு ட்ராக்னு இருக்கும். ஸோ இதுவுமே கொடுக்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் மாதிரி ஒன்று மூவ் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து ப்ளே ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த வீடியோவில் வந்து எந்த பொசிஷனில் இருக்கோ அது வந்து அங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் பர்டிகுலராக ஒரு பொசிஷனில் வந்து அந்த ப்ளே ஹெட்டை நான் கொண்டு போய் நிறுத்துகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு பாதியாக வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து கண்ட்ரோல் பி. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஷார்ட்கட்டனா யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். ஸோ ஸ்ப்ளிட் கொடுத்தா ஸோ ரெண்டுமே தனித்தனியாக ஆயிரும். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ப்ளே ஹெட் வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். ஸோ இங்கே வச்சுட்டு டெலீட் லெஃப்ட் கொடுத்தா இந்த ப்ளே ஹெட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து டெலீட் ஆயிரும். அண்ட் ஆல்சோ இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். ரைட் சைடு டெலீட் பண்ணால் இந்த ப்ளே ஹெட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து டெலீட் ஆயிரும். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் தான். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நீங்கள் தெரியாமல் ஏதாவது ஒன்று விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் போகிறதுக்கு வந்து கண்ட்ரோல் செட் கொடுத்தா ஸோ இது வந்து அப்ளை பண்ண சேஞ்சஸ் ஆனால் பேக் வந்துடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய டைம் பேக் வந்துட்டீங்க, இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ணதென்னா வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறத வந்து டெலீட்டு அண்ட் ஆல்சோ ஸோ இந்த ஏரியா வந்து எனக்கு முக்கியமானது ஸோ அப்படின்னு வந்து நீங்கள் மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு ஸோ இங்கே வந்து மார்க்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து மார்க்கர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி க்ராப்னா பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி இது வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து நம்ம இங்கேயே கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து வெர்டிக்கல் வீடியோ பண்ணுறோம், இப்போ வந்து யூடியூப் அந்த மாதிரி வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா 16:9 தான் அதோட ரேஷியோ. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ வெர்டிக்கல் இப்போ வந்து நீங்கள் ஃபோனில் வந்து அப்லோட் பண்ணுறீங்க இல்லை இன்ஸ்டாவில் வந்து அப்லோட் பண்ணுறீங்க, நம்மளுக்கு வந்து வெர்டிக்கலாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9:16 தான் இங்கே ரேஷியோவாக இருக்கும். ஸோ அது பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து க்ராப் வந்து நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ், ரிவர்ஸ், மிரர், ரொட்டேட் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ப்ரீமியர் போல் வந்து நம்ம எல்லா எஃபெக்ட்ஸ் அப்புறமா ஃபில்டர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கேப்கட்டில் அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஆல்ரெடி அவங்க ரெடிமேடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டெம்ப்ளேட்ஸும் இருக்குது அண்ட் ஆல்சோ எஃபெக்ட்ஸுமே அங்கங்கே ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லாமல் ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் இந்த யூஐனா கரெக்டாக சிம்பிளாக வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு வந்து நான் எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து இந்த பர்பிள் கலரில் டைமண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமண்ட் இருக்கிறது வந்து ப்ரோ, ஓகேவா? ஸோ இந்த ப்ரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ வெயிட், நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் ப்ரோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா
Bye. ஓகே, இப்போ வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ சப்போஸ் தெரியாமல் ப்ரோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து நிறையா தெரியாமல் வந்து ஏதாவது ப்ரோ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து ப்ரோ அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றது வந்து காட்டும். ஸோ ஆக்சுவலாக ப்ரோவோட நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து நீங்கள் ப்ரோ வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் ப்ரோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இப்போ வந்து இது நான் எங்கே அப்ளை பண்ணியிருக்கேன்னு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவில் வந்து நீங்கள் சம் பிளேசஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதை மாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த ப்ளே ஹெட் வந்து கரெக்டாக அங்கே நிற்கும். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வேறு எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த எடிட்டிங் ஏரியாவில் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது இல்லையா? சப்போஸ் நான் வந்து இப்போது இன்னொரு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் வேறு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோவில் வந்து ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணேன் இல்லையா? ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து Ctrl+C Ctrl+V ஸோ அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த கீவேர்டு எங்கே இருக்கோ அங்கே வந்து இது வந்து காப்பி பேஸ்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ட்டு பிடிச்சிட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்க, ஐ மீன் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதோட டூப்ளிகேட் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் எடிட்டட் கிளிப்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணும் போது வந்து ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மற்றதெல்லாம் சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து நான் இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நான் இந்த பர்டிகுலரான கிளிப்க்கு மட்டும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நான் இதை ரெடியூஸ் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து இந்த பவர் பிளர்னு இருக்கா? ஸோ இது வந்து இந்த எஃபெக்ட்ஸை வந்து நான் இந்த பர்டிகுலர் கிளிப்க்கு மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். நீங்கள் வந்து ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ கீழே இருக்கிற கிளிப்புக்குமே வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கிளிப்புக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த கிளிப் மேலே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எந்த கிளிப் மேலே வச்சோமோ அது வந்து லைட்டாக டல் ஆகுது இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து ஸோ அந்த கிளிப்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் நீங்கள் எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணும் போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மற்றபடி எல்லாம் சிம்பிள் தான். உங்களுக்கு எதாவது எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். ஸோ அது வந்து ரெண்டுத்துக்குமே வரும். ஸோ நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபில்டர். ஓகே, ஃபில்டர் அப்படின்னா சேம் தான். நம்ம வந்து மொபைலில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம நார்மல் கேமரா அந்த செட்டிங்ஸ்லேயே வந்து இருக்கும். இல்லைன்னா கேலரியில் வந்து அந்த செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதே தான். ஸோ இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வரேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஸோ ஃபில்டர் அப்ளை பண்ணும் போதும் அதே தான். இப்போது நான் வந்து ஃபில்டர் வந்து இங்கே ஒரு தனி லேயராக இருக்குது. ஸோ அதனால் இங்கே கீழே ரெண்டுத்துக்குமே வந்து அப்ளை ஆகிருக்கு. சப்போஸ் நான் வந்து எனக்கு இதுக்கு மட்டும் வேணும் இல்லைன்னா கீழே இருக்கிறதுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நான் வந்து ஃபில்டர் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அது மேலே ட்ராக் பண்ணி அதுக்கு மேலே விட்டேன் அப்படின்னா ஃபில்டர் வந்து இங்கே ஆட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த என்னோடய ஏரோ மார்க் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சரியும் ஃபில்டர் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஸோ மற்றபடி எல்லாமே சிம்பிள் தான். ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் எல்லாம் நம்ம எடிட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சினிமேட்டிக் வியூ வந்து எப்படி இருக்கும் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்டர் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேசிக்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து நம்ம இப்போது
பண்ணுறது நீங்கள் இப்போ கவனிக்கிறதுனா ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரான்சிஷன் அப்படின்னா ஸோ 2 வீடியோஸ் இருக்கு இல்லையா? ஸோ 2 வீடியோஸையும் வந்து ஸோ இப்படி டக்குன்னு மாறுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சடனாக வந்து வேற கிளிப் வந்து உள்ளே வராமல் ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம பேசிக் வீடியோ எடிட்டிங்லேயே வந்து உங்கள் மொபைல்லே பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே வைங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், ட்ரான்சிஷன் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணும் போதும் சரி, ஃபில்டர் ஆட் பண்ணும் போதும் சரி, ட்ரான்சிஷன் ஆட் பண்ணும் போதும் சரி, அதுக்கான எடிட்டிங் ஃபர்தராக எடிட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரைட் சைட் பிளேஸில் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபில்டர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பாருங்கள், இந்த ஃபில்டருக்கு தேவையானதெல்லாம் இங்கே வந்துருச்சு. ஸோ இது இப்போ பிளர் ஆகுது இல்லையா? ஸோ இந்த பிளருக்கு எவ்வளோ பிளர் வரணும், ஸோ இதெல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம பர்டிகுலராக எந்த எஃபெக்ட்ஸு அந்த ஃபில்டர் என்ன ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான அமௌண்ட், அதோட வேல்யூ, அது ஃபுல்லாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரைட் சைடில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லைனா பாருங்கள் இங்கேயுமே இருக்குது. ஓகே, ஸோ ட்ரான்சிஷன் அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ அனிமேஷன் வந்து ஸோ மற்றதுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம். ஸோ அனிமேஷன் வந்து இங்கே மேலே இங்கே இருக்கும். ஸோ இதோட ஸ்பீடு அண்ட் ஆல்சோ ஆடியோ, ஸோ இதோட கலர் கரெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து மொபைல் எந்த மாதிரி எடிட் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு ஈஸியான சாஃப்ட்வேராக தான் இருக்கும், ஆப்பாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஸோ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இங்கே வீடியோ ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ அவுட்னா ஸோ வீடியோ எண்டில், அண்ட் ஆல்சோ காம்போ அப்படின்னா இந்த வீடியோ ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரையும் த்ரூ அவுட் த வீடியோஸ் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இது வந்து த்ரூ அவுட் த வீடியோ வந்து வரும். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக பெருசு பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து இது தெரியும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன மார்க் ப்ரௌன் மாதிரி இருந்துட்டு ஒரு லைன் போகுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து அனிமேஷன் வந்து ஓகே. ஸோ அனிமேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஷேடோ வாய்ட்ஸு, ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இதுவரையும் நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கீ ஃப்ரேம். ஸோ கீ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அது வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கோங்க. வந்து நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ கீ ஃப்ரேம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வைக்கலாம். ஸோ கீ ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே வந்து நம்ம அனிமேஷன், ஸ்கேலிங் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது வந்து அங்கே வந்து டைனமிக் ஒரு மோஷனோட வந்து ஸோ டைனமிக் மோஷனாக வந்து அது தெரியும். ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து செட் பண்ணுறேன், அது வந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு வந்து தெரியும். இப்போ வந்து நான் இந்த ப்ளே ஹெட் இருக்கு இல்லையா? ஸோ இது எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இங்கே வச்சுட்டு ஸோ வீடியோவில் பேசிக்னு இருக்குது. பேசிக்கில் வந்து இங்கே வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கீ ஃப்ரேம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இது வந்து இப்போ ஆக்சுவலாக ஸ்கேலு, பொசிஷன், ரொட்டேட்டர் இது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம காமனாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தந்தேன் அப்படின்னா மொத்தமாக எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆயிடும்.
சப்போஸ் நம்ம வந்து ஸ்கேல் மட்டும் பண்ணணும், ஐ மீன் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு மட்டும் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிடணும். இப்போ நான் இவ்வளோ தூரம் நார்மலாக போகுது. ஸோ கரெக்டாக இந்த பிளேஸில் வந்து நான் இங்கே வந்து ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டைம் வந்து செட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம செய்கிற சேஞ்சஸ் என்ன, ஐ மீன் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் செய்கிற சேஞ்சஸ் என்ன இங்கே வந்து கீ ஃப்ரேமாக தானே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிட்டே வரும். இப்போ வந்து நான் இதை ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்களேன், கீ ஃப்ரேம் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஓகே, ஸோ இதுதான் வந்து கீ ஃப்ரேம். ஒரு ஜூம் அவுட் ஜூம் இன் அந்த மாதிரி என்ன இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரொட்டேஷனுக்கு வந்து நான் கீ ஃப்ரேம் வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் தூரம் விட்டுட்டு ஸோ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான். ஸோ அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரையும் என்னென்ன சேஞ்சஸ் செஞ்சோமோ ஸோ அது வந்து கரெக்டாக அங்கே செட் ஆகும். அதாவது மேனுவல் சேஞ்சஸாக இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த வீடியோ நம்ம வந்து கொடுக்காம ஒரு மேனுவலாக இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ் வரையும் தான் எனக்கு வேணும் அப்படின்றது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அந்த கீ ஃப்ரேமை கூட நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்தராக. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள். ஸோ அப்போ தான் கிளியராக இருப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோவுக்கு மட்டும் நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து வைக்க போகிறதில்ல. நம்ம ஆடியோ அண்ட் ஆல்சோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து கீ ஃப்ரேம் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஆடியோவுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து மீடியான்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் ஆடியோன்னு இருக்கும். ஸோ இதுலையுமே வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மியூசிக்கு இது எல்லாமே வந்து இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது எஃபெக்ட்ஸு, ட்ரான்சிஷன், ஃபில்டர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்டார் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார் போட்டுட்டிங்கன்னா இங்கே வந்து யூஎஸ் இருக்கு இல்லையா, ஸோ யூஎஸில் வந்து நம்மளுக்கு தேவையான இந்த ஃபேவரட் சாங் வந்து தேடி இருக்காமல் ஆல்ரெடி அது வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ இப்போ மியூசிக்கில் போயிட்டு இப்போ இது வந்து எனக்கு ஓகே, ஓகே இது வந்து இந்த சாங் வந்து எனக்கு ஓகேனா நான் அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஸோ இந்த ப்ளே ஹெட்டை நான் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இதுக்கு மேலே வந்து எனக்கு தேவையில்லை இல்லையா. ஸோ இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரைட் சைடில் இருக்கிறதுனா நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து இதில் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இதிலே வந்து நம்ம மைன்யூட்டாக வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓகே, இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ண கிளிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட் ஆகிட்டே போகும். ஸோ அதாவது கம்மியாக இருக்கிறத வந்து நல்லா ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி தான். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்தராக பெருசாக காட்டும். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் பை செகண்ட் இங்கே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் மியூசிக் வந்து கீ ஃப்ரேம் வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க, நான் மியூசிக் அந்த கிளிப்பை நான் செலக்ட் பண்ணால் இங்கே வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபேட் இன் அப்படின்னா ஸோ எண்டில் வந்து மெதுவாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபேட் அவுட் அப்படின்னா மெதுவாக வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ மற்றது வந்து ப்ரோ வெர்ஷனில் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ செக்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ரோ யூஸ் பண்ணாங்களே நம்ம வந்து எந்தளவு ஒரு சினிமேட்டிக் அவுட்புட் வந்து நம்மளால் தர முடியும் அப்படின்றத வந்து தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக ப்ரோ யூஸ் பண்ணி என்னென்ன ஃபர்தராக நம்ம வந்து ஒரு அமேசிங் எடிட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஸோ கீ ஃப்ரேமை வந்து நான் இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்னு இருக்கா, ஸோ இங்கேயும் வந்து கீ ஃப்ரேம் வந்து இருக்கும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ ஜஸ்ட்டு நான் இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு நான் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ நான் வந்து ஸோ இப்போ நான் இது கம்மி பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் கீ ஃப்ரேம் வைக்காமல் கம்மி பண்ணேன் அப்படின்னா ஸோ மொத்த வீடியோவுக்குமே வந்து வாய்ஸ் வந்து ஒரே லெவலாக தான் கம்மியாகும். சப்போஸ் நான் வந்து இங்கே கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ அப்படியே ரைஸ் ஆகி கம்மியாகும். அதாவது நான் இங்கே தூரம் வச்சுட்டு ஸோ உங்களால் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த கீ ஃப்ரேமை வந்து மேனுவலாக கூட வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்.
ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து தெரியுதா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் ஆல்சோ ஆடியோ வீடியோ மட்டும் கிடையாது, எஃபெக்ட்ஸு ஃபில்டர் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த பிளேஸ் கிடையாது. ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் கிடையாது, நம்ம வந்து இந்த அனிமேஷன் அதுக்கு ஸோ அட்ஜஸ்ட்டில் போயிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஸோ கர்வ்ஸ். ஸோ இந்த கர்வ்ஸ் எதுக்கு அப்படின்னா ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து தெரியுதா? ஸோ அதாவது ஸோ பர்டிகுலராக ஒரு கலரை மட்டும் நம்ம வந்து இப்போ ரெட் இருக்கா, ஸோ ரெட்டு ஃபுல்லாக நம்ம கம்மி பண்ணுறோம், ரெட்டு ஃபுல்லாக அதிகப்படுத்துகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இங்கே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கீ ஃப்ரேம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம கீ ஃப்ரேம் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வீடியோவில் அட்ஜஸ்ட்டில் போகிறேன். அட்ஜஸ்ட்டில் பேசிக்னு இருக்கா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து ப்ரீமியம் ப்ரோ இருக்கும். ஸோ இப்போ வந்து அட்ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் கிளிப்பை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கிளிப்பில் வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து கீ ஃப்ரேம் வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு கொஞ்சம் தூரம் ரன் பண்ண விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு சில சேஞ்சஸ் செஞ்சுட்டு ஓகே, இப்போ கொஞ்சம் தூரம் போனதும் நான் வந்து அகெயின் எல்லாத்தையும் வந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கேருந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ நான் பண்ண இது வந்து கீ ஃப்ரேமு. ஸோ ஒரு டைனாமிக் எஃபெக்டை வந்து நம்ம மேனுவலாக ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்குள்ளே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி வச்சாலே போதும். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ அடுத்தடுத்த செக்ஷனில் வந்து எங்கேருந்து நம்ம ஃப்ரீ வீடியோ ஸ்கிரிப்ட்ஸ்னால் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ எங்கேருந்து ஃபாண்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து அப்கமிங் செக்ஷனில் வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட சிஸ்டமில் இருக்கிற ஃபாண்ட்டே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு நேச்சர்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசெட் ஸ்டைல்ஸ்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்தராக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலர் இருக்கா, ஸோ அதையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ அலைன்மெண்ட்னா ஸோ இப்போ 2-3 லைன் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வச்சு ஸோ ஏதாவது ஒன்று டைப் பண்ணிவிட்டு ஸோ அலைன்மெண்ட்னா இது லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு அண்ட் ஆல்சோ இது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்து நம்ம கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் இங்கே கீ ஃப்ரேம் வச்சுட்டேன். கொஞ்சம் தூரம் போகுது, நான் வந்து இதை ஸ்கேல் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துடுறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா கலருக்கு நேராக, ஸோ இப்போ வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனதும் நான் கலரை வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்துருச்சு. ஸோ இப்போ ஸோ உங்களுக்கு தெரியுதா அந்த ஒயிட் கலர்லேருந்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து க்ரீனாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரி கீ ஃப்ரேமில் வந்து செட் பண்ண முடியும். ஸோ சேம் தான். ஸோ இது வந்து எந்த சைஸுக்கு வேணுன்றது வந்து இங்கே நம்ம கீ ஃப்ரேமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி செக்ஷன் முடிச்சுட்டு
நீங்கள் வந்து இதனா ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஸோ கீ ஃப்ரேம் வந்து வச்சு பாருங்கள். ஸோ அப்போ தான் அது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ போக போகுது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம ஃபர்தராக எடிட் பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டதை வந்து ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ until then, bye. This is Navanida from Dream Makers. We go together.